அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. பட்ஜெட் 2021 எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் உடைய டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். போக்கோ X3 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீலாக இருக்குது. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 439. இன்றைக்கும் Paytm Contest இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். பட்ஜெட் 2021 நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மொபைல் ஃபோன், சார்ஜர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு இதுலேயுமே உங்களுக்கு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ்லையும் இம்போர்ட் டியூட்டி போன வருஷத்தை விட மறுபடியும் இந்த வருஷம் அதிகப்படுத்தியிருக்காங்க. எவ்வளோ அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 2.5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு பார்ட்ஸ் அதிகமாகும் போது ஆல் ஓவர் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், அதாவது மொபைல் ஃபோன்ஸ், ஏசி, ஃப்ரிட்ஜ் எல்லாமே உங்களுக்கு விலை அதிகமாகும். மொபைல் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் சார்ஜரில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ், அதுக்கப்புறம் கேமராவில் இருக்கக்கூடிய இன்டர்னல் பார்ட்ஸில் விலை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ சார்ஜர் அப்படின்னு சொல்லும்போது பிசிபி, அதாவது பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு அசம்பிளி அதிகப்படுத்தியிருக்காங்க. அதனால் சார்ஜரோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட 10 to 15% அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா, அதாவது கேமராவுடைய இன்டர்னல்ஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு 10% அதிகமாக வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ், அதாவது ஏசி எல்லாம் உங்களுக்கு 15% வரைக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ பட்ஜெட் 2021 எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.5% ஏற்கனவே போன வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து நமக்கு 2.5% அப்படின்னு சொல்லும்போது 15% வரைக்கும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமேசானுடைய சேலரி டே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மந்த் பிகினிங்கில் கொடுக்குற ஆஃபர் தான். February 1st வரைக்கும் இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மென்ஷன் பண்ணல, கன்சியூமர் எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹெட்ஃபோன், ஸ்பீக்கர், டிவி, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி இதிலெல்லாம் உங்களுக்கு ஆஃபர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50% வரைக்கும் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பாப்புலர் பிராண்ட்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. அடிஷ்னல் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்கு அடிஷ்னல் ஆஃபர் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஸ்பீக்கர்ஸ் இல்லைனா ஹோம் தியேட்டர், டிவி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லைனா மிரர்லெஸ் கேமராஸ், டிஎஸ்எல்ஆர்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த ஆஃபர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். February 1st 3rd வரைக்கும். அது மட்டும் இல்லை, சில பேர் ஃப்ளிப்கார்ட் உடைய 100% மணி பேக், அதாவது ஸ்மார்ட் பேக் பற்றி நீங்கள் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணலே டெக் நியூஸ்லன்னு சொல்லியிருந்தீங்க. ஃப்ளிப்கார்ட் உடைய மணி பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பாப்புலர் யூடியூபர்ஸ் எல்லாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது ஃபேக்குன்னு நம்ம 2 வாரம் முன்னாடி, அதாவது January 14th பொங்கல் அன்றைக்கே டெக் நியூஸில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை பார்க்கலன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அன்றைக்கி ஃப்ளிப்கார்ட் உடைய 100% மணி பேக் எவ்வளோ தூரம் ஃபேக், அது எப்படி இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 வாரம் முன்னாடியே நம்மளுடைய டெக் நியூஸில் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வாட்ஸ்அப் உடைய புது டேர்ம்ஸ் அண்ட் டேட்டா பிரைவசி பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்டில் 2 பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 2 பெட்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியாவில் வாட்ஸ்அப் பேமெண்ட் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, அதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. செகண்ட் பெட்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு 2 பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அலிகேஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. பட் வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த பெட்டிஷனுக்கு எந்த பதில் பெட்டிஷனும் அவங்க கொடுக்கல. நோட்டீஸ் அமிச்சும் கூட எந்த ரெஸ்பான்ஸும் அவங்க பண்ணாததுனால சுப்ரீம் கோர்ட் இப்போ வார்ன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த பெட்டிஷனுக்கு ரிப்ளை கொடுக்கணும், அப்படி இல்லைனா இந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு. ஷாமியுடைய ப்ரைவசி பாலிசி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே இருந்ததுலேருந்து சில சேஞ்சஸ் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த புது ப்ரைவசி பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 25th குளோபலாக எல்லா மீ யூசர்ஸ்க்கும் இந்த ப்ரைவசி பாலிசி இன்க்ளூட் ஆகும். ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எப்போ மாதிரி இவங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கிளியராக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனுடைய டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிம் கார்டு டீட்டெயில்ஸ், IMEI நம்பர், நீங்கள் எந்த ஆப்ரேட்டர் கிட்ட இருக்கீங்க, உங்களுடைய லொக்கேஷன், எந்தெந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க எல்லாமே நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கிளியராக லிஸ்ட் போட்டு பேராகிராஃப் வைஸ் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க அடிஷ்னலாக கொடுத்துருக்காது என்னென்னா இங்கே கலெக்ட் பண்ணுறது எல்லாமே, அதாவது இந்தியாவில் கலெக்ட் பண்ணுறது எல்லாமே இந்தியன் சர்வர்ஸில் தான் நாங்கள் சேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா சைனீஸ் ஆப்ஸ் ஒருவேளை ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்ததுன்னா அந்த ஆப்ஸ் எல்லாம் என்னென்ன விஷயங்கள் கலெக்ட் பண்ணுறாங்களோ அதுவும் உங்களுக்கு அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய சர்வர்ஸில் அப்படின்னு மென்ஷன்
மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகைன் சைனீஸ் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து இந்தியாவில் இப்போ நிறைய ஆப்ஸ் இல்லை, எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சைனீஸ் ஆப் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் யூசர்ஸ்க்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து இந்தியன் சர்வர்ஸில் தான் நாங்கள் சேவ் பண்ணுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷாமியோடைய இந்த ப்ரைவசி அப்டேட் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஷாமியை வந்து யூஎஸில் பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பிளாக் லிஸ்ட்டை இன்னும் அவங்க ரிமூவ் பண்ணலை. அதனால் வந்து அடிஷ்னலாக அதாவது ப்ரிகாஷனரியாக வந்து எல்லாமே வந்து நாங்கள் கரெக்டாக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டட் ப்ரைவசி பாலிசி வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய சேஃப்டிக்காக அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கூகுள் மேப்பில் புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மூலயமா வந்து நார்மலாக எப்படி நம்ம மேப் வியூ பண்ணுவோமோ அதே மாதிரியும் வியூ பண்ணலாம். கூடவே வந்து 3D வியூவும் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ டெஸ்டினேஷனுக்கு ரொம்பவே ஈஸியாக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தற்சமயம் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு மட்டும்தான் ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. iOS யூசர்ஸ் யாருக்குமே இந்த அப்டேட் வரல. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்து 3D ஸ்ட்ரீட் வியூ ஃபீச்சர் இருக்கோ அங்கே மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 3D ஸ்ட்ரீட் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 கூகுள் கொண்டு வந்திருந்தாங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்னால வந்து ஸ்ட்ரீட் வியூ வந்து 3Dயில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியாவில் இந்த ஃபீச்சர் வருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். பட் குளோபலாக நிறைய இடங்களில் 3D ஸ்ட்ரீட் வியூ ஃபீச்சர் இருக்குது. அவங்கெல்லாம் இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஃபியூச்சரும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரியுது. 5G இன் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி ஜியோ டெலிகாம் ஆப்ரேட்டர் வந்து 5Gயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 5Gயை கமர்ஷியலாக டெஸ்டே பண்ணிட்டாங்க. இப்போ வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஏர்டெல் மாதிரி வந்து டிஎஸ்எஸ் டெக்னாலஜியில் வந்து 5G கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியே இருக்குது. வோடஃபோனும் வந்து இப்போ 5Gயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எப்படி டிஎஸ்எஸ் டெக்னாலஜியில் வந்து 5G கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி 4G இருக்கிறதுலே வந்து 5G கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ ஏர்டெல் ஜியோ கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லை, வோடஃபோன் கஸ்டமர்ஸ்க்கும் வந்து எப்போ மற்ற டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் 5G ரோல் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ வோடஃபோன் யூசர்ஸ்க்கும் 5G ரொம்பவே குவிக்காக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சாம்சங்குடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் S20 சீரிஸில் ஃபேன் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 4G இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க Exynos 990. இப்போ அதிலே வந்து 5G எடிஷனும் இந்தியாவில் லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. ரீசெண்டாக பெஸ்ட் சர்டிஃபிகேஷனும் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ சாம்சங்குடைய S20 ஃபேன் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G வெர்ஷனில் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 865 இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Exynos 990 விட உங்களுக்கு 5G வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் 5G இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. ஸோ சாம்சங்குடைய இந்த மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் மூவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு 4Gயில் இருந்ததோ அதே மாதிரி ட்ரிபிள் கேமராஸ் தான், 4500 mAh பேட்டரி தான், OLED பேனல் எல்லாமே அதே மாதிரி தான். வெறும் சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 865 ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக உங்களுக்கு ஃபேன் எடிஷன் ரொம்பவே குவிக்காக லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ரீசெண்டாக சாம்சங்குடைய ஒரு பேட்டன்ட் வந்து டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். அதாவது பாப்அப் கேமராவோட ஒரு பேட்டன்ட். அந்த பேட்டன்ட்டில் என்ன ரிவீல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாப்அப் கேமரா உங்களுக்கு ரியர் சைடும் ஒர்க் ஆகும், செல்ஃபி கேமராவும் ஒர்க் ஆகும். ரியர் சைடு அப்படிங்கும்போது நார்மலாக இருக்கும், அதே செல்ஃபி கேமரா வரும்போது உங்களுக்கு பாப்அப் ஆகி ரொட்டேட் ஆகி அதே சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு செல்ஃபிக்கும் யூஸ் ஆகும்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தற்சமயம் ரியலிஸ்டிக்காக இவங்க லான்ச் பண்ணலாம்னு தெரியுது. சாம்சங்குடைய A சீரீஸில் சாம்சங் கேலக்ஸி A82 வந்து உங்களுக்கு ரொட்டேட்டிங் கேமராஸ், அதாவது இந்த பாப்அப் ரொட்டேட்டிங் கேமராஸோட இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை, இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன், அப்பர் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி A82 5G உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அவுட்லுக்கில் சாம்சங் கொண்டு வர போகிறாங்க. ஷாமியுடைய சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து 3000 rupees வரைக்கும் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 15th வரைக்கும். ஸோ எந்தெந்த டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய Note 9 சீரிஸ் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே, கூடவே ரெட்மியுடைய 9 Prime இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் 3000 ரூபாய் ஆஃபர் இருக்குது. ரெட்மியுடைய 8A Dual, அதுக்கப்புறம் Mi 10T இந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துக்குமே 3000 ரூபாய் ஆஃபர் February 15th வரைக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது Mi டிவைசஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த ஆஃபர் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஷாமியும் அவங்களுடைய ரெட்மி சப் பிராண்டு கீழே வந்து குளோபலாக 2021 வந்து கிட்டத்தட்ட 25 டிவைசஸ் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. இந்த 25 டிவைசஸில் வந்து மெயினாக இவங்க கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராஸ். கேமராஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து 108 மெகா பிக்சலில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இதை பார்க்கும்போது ரெட்மியுடைய Note 10 சீரீஸில் கூட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 108 மெகா பிக்சலில் இவங்க கொடுக்கலாம். ஸோ 2021 ரெட்மி டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பிரைமரி சென்சார் எல்லாம் 108 மெகா பிக்சலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஷாமியோடைய Mi 11 Lite இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து குளோபலாக இன்னும் கொஞ்சம் நாளில் லான்ச் ஆக போகுது. ஆல்ரெடி இதோட கான்செப்ட் டெண்டர்ஸ் கூட பார்த்துட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு பஞ்சோல் நாச், ரியர் சைடில் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் கேமராஸோட இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு ரிவீலாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இது ஸ்னாப்ட்ராகன் 732Gல இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல ரிவீல் ஆச்சு. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ரூமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குவால்காமோடைய புது சிப்செட் ஸ்னாப்ட்ராகன் 775ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.3 GHzல கிளாக் ஸ்பீட் பண்ண சிப்செட். இது 6 நானோமீட்டரில் இருக்குது. ஸோ இதோட அந்துத்து ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 6 lakhs மேலே இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஷாமியுடைய Mi 11 Lite இந்த சிப்செட்டோட குளோபலாக லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. போக்கோ பிராண்டு கீழே 3 டிவைசஸ் லிஸ்டிங் ஆயிருக்காதா நேற்றே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். இதில் மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M2102J20SG இந்த மாடல் நம்பரோட லிஸ்டிங் ஆயிருக்கிறது வந்து Poco X3 Pro அப்படிங்கிற மாதிரி வந்து நேமும் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஏன்னா இது ரீசெண்டாக FCCயில் வந்து சர்டிஃபை ஆயிருக்கு. FCCயில் சர்டிஃபை ஆனதில் வந்து இதோட பேர் Poco X3 Pro அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே லிஸ்டிங்கில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தெரியுது. ஸோ போக்கோவுடைய X3 Pro உங்களுக்கு 4G ஸ்மார்ட் ஃபோனாக தான் இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. இங்கே ரிவீல் ஆக்க ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ 4G அப்படின்னு சொல்லும்போது என்ன சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப்ட்ராகன் 855ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ போக்கோ X3 Pro ஒரு அப்பர் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம். ஸ்னாப்ட்ராகன் 855ல ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனா அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க 4G ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 2021ல்? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். OnePlus உடைய பாப்புலரான சீரிஸ் OnePlus Nord சீரிஸில் அடுத்ததாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகிறதா ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord N1 5G இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்த OnePlus Nord N10க்கு ஒரு சக்ஸஸராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. N10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 690ல 5G ஸ்மார்ட் ஃபோனாக குளோபலாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலை. N1ம் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்களா என்னன்னு இவங்க ரிவீல் பண்ணலை. பட் N10 உடைய சக்ஸஸர் N1 5G வந்து கூடிய விரைவில் இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. பார்க்கலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனாவது இந்தியாவில் கொடுக்குறாங்களான்னு. அடுத்ததான் எனக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். கூகுள் மேப்ஸில் இவங்க கொடுக்க போகிற புது ஃபீச்சர் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், கூகுள் மேப்ஸில் வரப்போகிற புது ஃபீச்சர் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் ASUS ROG Academy. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கோக்கி சவுந்தர். கங்க்ராச்சுலேஷன் கோக்கி சவுந்தர். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.